Hi everybody, எல்லோருக்கும் வணக்கம். We are meeting through Kalvikalam English language program which is conducted by the Friendlyship Foundation, the journey towards social dawn. So English is a very important language. எங்க எல்லோருக்கும் தெரியும் இங்கிலீஷ் வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பாடம். எல்லா துறைகளிலுமே நாங்கள் ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறோம். அது தேவை ஒன்று எங்களுக்கு இருக்கிறது. So people, especially the students, make some obstacles or they face something hard whereas this English language is concerned. என்னென்ன பிள்ளைகள் ஆங்கில பாடம் தொடர்பாக ஒரு 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 கடினமான ஒரு மனப்பாங்க அவங்க வச்சிருக்கிறாங்க. எனவே ஆங்கில பாடம்ங்கிறது வந்து கடினமான மனப்பாங்க வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ டுடே we are going to deal with one question. அதாவது காப்போத சாதாரண தரத்திலே தோற்ற உள்ள மாணவர்கள் 11 மட்டுமல்ல 10ஆம் தரத்திலிருந்து இந்த பரீட்சைக்கு தோற்றுள்ள மாணவர்களுக்கு ஆரம்பத்தை, அதாவது ஃபவுண்டேஷன் அடித்தளத்தை 10ஆம் வகுப்பிலேயே அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். ஆகவே 10ஆம் வகுப்புக்கும் 11ஆம் வகுப்புக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இந்த கேள்வியினை நாங்கள் இந்த கலந்துரையாடுவதற்காக தயாராக இருக்கிறோம். ஸோ there are 8 questions in paper 1 part 1 and another 8 question in paper 2. உங்கள் எல்லோருக்கும் தெரியும் முதலாம் பகுதியில், அதாவது பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்கள் பரீட்சை வினாத்தாளிலே 2 பகுதிகள் இருக்குது. பகுதி 1, பகுதி 2, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. இந்த 2 பகுதிகளிலும் முதலாம் பகுதியிலே 8 கேள்விகளும் 2ஆம் பகுதியிலே 8 கேள்விகளுக்கும் நாங்கள் விடையளிக்க வேண்டும். முதலாம் பகுதிக்கு 40 புள்ளிகளும் 2ஆம் பகுதிக்கு 60 புள்ளிகளும் உங்களுக்கு வழங்கப்படும். ஆகவே நாங்கள் இன்று கலந்துரையாடப்பட இருக்கிற கேள்வி வந்து 14வது கேள்வி. அதாவது 2ஆம் பாகத்தில் உள்ள 8 கேள்விகளுள் நாங்கள் 6வது கேள்வி, 2ஆம் பாகத்தில் 6வது கேள்வி. மொத்தமாக 16 கேள்விகள் இருக்கு. அந்த 16 கேள்விகளுள் நாங்கள் 14வது கேள்வியை நாங்கள் இன்று உங்களுக்காக தயார்படுத்தி இருக்கிறோம். என்னன்னு சொன்னால் 14வது கேள்வி இப்படி தான் இருக்கும். என்னன்னு சொன்னால் 14வது கேள்வி வந்து 2 வினாக்களை அவங்க வச்சிருக்கிறாங்க. 2 வினாக்கள், அதில் ஏதாவது ஒன்றுக்கு நாங்கள் விடையளிக்க வேண்டும், ஏதாவது ஒரு கேள்விக்கு நாங்கள் விடையளிக்க வேண்டும், ஏதாவது ஒரு கேள்வி. ரைட்? அது என்னன்னு சொன்னால் 2 கேள்விகளுள் நான் இப்போ ஏ பகுதி பி பகுதின்னு சொல்லி 2ஆக பிரிச்சிருக்கிறேன். ஐ ஹவ் டிவைடட் திஸ் கொஸ்டின் இன்டு 2 பார்ட்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன், முதலாவது பாகம் 14வது கேள்வியில் முதலாவது பாகம் வந்து ஃபார்மல் லெட்டர், அதாவது கடிதம் ஒன்று எழுதையில் நாங்கள் அலுவல்சார் கடிதம், உறவுமுறை கடிதம் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு டீல் வித் ஃபார்மல் லெட்டர். ஒரு அலுவல்சார் கடிதம் எழுதுறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் 2016ஆம் ஆண்டு வந்த அந்த காப்போத சாதாரண தர பரீட்சை வினாத்தாளிலே உள்ள 14வது கேள்வி இவ்வகையில் அமைந்திருந்தது. முதலாவது ஏ பகுதி பாருங்க. You are the secretary of the English Literary Association of your school. The members have decided to make a visit to the National Museum, Colombo. Write a letter to the director, National Museum. Use about 100 words. இது முதலாவது கேள்வி. என்னன்னு சொன்னால் ஒரு அலுவல்சார் கடிதம் எழுதணும். அதாவது கொழும்புல இருக்கிற அருங்காட்சியகத்துக்கு நாங்கள் எங்களுடைய ஆங்கில இலக்கிய சங்கம் எங்களுடைய பாடசாலை இயங்குகிற ஆங்கில இலக்கிய சங்கத்தோட அங்கத்தவர்கள் அந்த அருங்காட்சியகம் மியூசியத்துக்கு ஒரு சுற்றுலா போக இருக்கிறாங்க. அந்த சுற்றுலாவுக்கு அனுமதி கேட்டு அங்கே உள்ள டிரெக்டருக்கு நாங்கள் கடிதம் ஒன்று எழுதணும். அப்போ இப்படி எழுதக்குள்ள பாருங்க, யூஸ் அபவுட் 100 வேர்ட்ஸ், 100 சொற்களுக்கு. இப்போ 100 சொற்கள் அப்படிங்கிற பொழுது நாங்கள் பயந்துருவோம். அப்பா 100 சொல் எப்படி எழுதுறது? வெரி ஈஸி.
100 வேர்ட்ஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். நாங்கள் 100 சொற்கள் அப்படிங்கிறத யோசிக்க தேவையில்லை. எழுத துவங்கணும்னு சொன்னால் என்னடா அதுக்குள்ளே 100 சொல் வந்துருச்சேன்னு சொல்லி யோசிப்போம். இப்போ நான் ஒரு கடிதம் ஒன்று உங்களுக்கு எழுதி காட்டுவேன். அந்த கடிதத்தில் எப்படி இந்த 100 சொற்களா அல்லது அதற்கு கூட வருதா, அதை குறைத்து கொள்வது எப்படி, இப்படியெல்லாம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், என்னென்ன விடயங்களை அந்த கடிதத்துக்குள்ளே நாங்கள் உள்ளடக்க வேண்டும். கடிதத்துக்குள்ளே நாங்கள் உள்ளடக்க வேண்டிய விடயங்கள் என்னென்ன? இன்க்ளூட் த டேட் டைம் ஆஃப் த விசிட். அது தென்னு சொல்லி அடிபட்டிருக்கா, தென்னில் த விசிட். அதாவது அந்த கடிதத்தில் நாங்கள் என்றைக்கு நாங்கள் போக இருக்கிறோம், என்ன நேரத்துக்கு நாங்கள் அங்கே போக இருக்கிறோம் போன்ற விடயங்களை அதில் சேர்த்துக்கொள்ளணும். நம்பர் ஆஃப் த பார்ட்டிசிபன்ட்ஸ், எத்தனை பேர் பங்கு பெற்றாங்க. ஸோ தீஸ் ஆர் வெரி சிம்பிள் லாங்குவேஜ். தே டோன்ட் யூஸ் ஹார்ட் லாங்குவேஜஸ், வெரி சிம்பிள் லாங்குவேஜ். ரிக்வெஸ்ட், அதில் சில விஷயங்களை கேட்டு எழுத சொல்லியிருக்கிறாங்க. ரிக்வெஸ்ட் பண்ணணும். ரிக்வெஸ்ட்னு சொன்னால் வினயமாக வேண்டுதல், ரொம்ப ஒரு பணிவோட, அதிகார துணி இல்லாமல் பணியோட வேண்டுது. என்னென்ன? டு see the ஸ்பெஷல் கலெக்ஷன், முக்கியமான கலெக்ஷன்ஸ். அதில் அருங்காட்சியகத்தில் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், மியூசியம்னு சொன்னால் புராதன பொருட்களை வச்சுருப்பாங்க. அதில் சில முக்கியமான தொகுப்புகளை, சேகரிப்புகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். உதாரணம் கொடுத்துருவாங்க, ஓல்டு காயின்ஸ். அப்போ நாங்கள் யோசிக்கவும் தேவையில்லை. என்ன பார்க்க வர்றோம்? பழைய நாணயங்கள், அந்த காலத்தில் தொடக்கம் பாவிக்கப்பட்டு வந்த பழைய நாணயங்கள் எப்படியெல்லாம், அதெல்லாம் அருங்காட்சியகத்தில் இருக்குது. ஸோ யூ கேன் see those things. இரண்டாவது அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னு சொன்னால், டு கெட் அ சர்வீஸ் ஆஃப் அ டூர் கைட். டூர் கைட்னு சொன்னால் அங்கே அதாவது போவாங்க சுற்றுலா பிரயாணிகள், பொருட்களை பார்ப்பாங்க, அங்கே உள்ள அருங்காட்சியகத்தில் உள்ள அரும்பெரும் பொருட்களை பார்ப்பாங்க. அங்கே பொருட்களை பார்க்கும் பொழுது அந்த பொருட்கள் தொடர்பான விளக்கங்கள் சொல்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் தேவை. எங்களுக்கு தெரியாது தானே, அது தொடர்பான விளக்கங்களை நாங்கள் இன்ஃபர்மேஷன், தகவல்களை பெற்றுக்கொள்வது எப்படின்னு தெரியாது. ஸோ இது சம்பந்தமாக தேர்ச்சி பெற்ற ஒருத்தர் அங்கே இருப்பார். ஸோ அவருடைய உதவியும் எங்களுக்கு தேவை. ஏன்னு சொன்னால் சில ஸ்கூல்களில் இது தொடர்பான அனுபவம் உள்ள ஒரு சாரோடு போவாங்க, ஒரு டீச்சரோடு போவாங்க. பட் ஹியர் இவங்க அதையும் கேட்டு எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் இந்த விஷயங்கள் கூட கூட அந்த டேட் அண்ட் இதில் பாருங்கள், டேட் அண்ட் டைம் ஆஃப் த விசிட், நம்பர் ஆஃப் த பார்ட்டிசிபன்ட்ஸ், டு see த ஸ்பெஷல் கலெக்ஷன், இப்படி ஒவ்வொரு விடயங்களும் கூட கூட எங்களுக்கு வாக்கியம் அமைக்கிற சந்தர்ப்பங்கள் கூடுது. ஆகவே 100 சொற்கள்ங்கிறது ஒரு சவாலான விடயமாக இருக்காது. ஓகே, டு கெட் த சர்வீஸ் ஆஃப் அ டூர் கைட். தென் ஆஸ்க் பெர்மிஷன், இன்னொரு பெர்மிஷன் கேட்கணும், அனுமதி ஒன்று கேட்கணும். என்னதுக்கா? டு டேக் ஃபோட்டோகிராஃப்ஸ். கூடுதலான பொது இடங்கள்ல இந்த மாதிரி ஃபோட்டோஸ் பிடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, அனுமதி இல்லாமல் பிடிக்க இயலாது. ஸோ அதுக்கு அனுமதி கேட்டு எழுத சொல்லியிருக்கிறாங்க. டு ஹேவ் லஞ்ச் இன் த ப்ரெமிசஸ், அந்த வளாகத்துக்குள்ள நீங்கள் கொண்டு போகிற பகல் சாப்பாடையும் சாப்பிடணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு ரைட் or include in your formal letter. Now let's see how we are going to write a formal letter. Before that, now what I am going to do is we are going to look at the format of a formal letter. ஒரு அலுவல்சார் கடிதம், formal letter னு சொன்ன அலுவல்சார் கடிதம். இந்த அலுவல்சார் கடிதம் ஒன்று எழுதக்குள்ள அந்த அலுவல்சார் கடிதத்தினுடைய அமைப்பு அது எப்படி இருக்கணும்? நாங்கள் ஒரு உறவினர்களுக்கு எழுதுகிற மாதிரி எழுத இயலாது. ஸோ வி ஹாவ் டு திங்க் அபவுட் த பர்சன் ஹூ இஸ் டு ஹூம் வி ஆர் கோயிங் டு ரைட் டு. ஓகே, ஸோ அந்த ஃபார்மெட்டை தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு அலுவல்சார் கடிதத்தில் உள்ள அந்த அமைப்பு எப்படி இருக்கணும். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இது தான் நாங்கள் அலுவல்சார் கடிதம் ஒன்று எழுதையில் எடுத்துக்கொள்கிற தாள். நாங்கள் எழுதுகிற தாள் இது தான். இந்த வடிவத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த தாளை நாங்கள் 5 பிரிவுகளாக, we are going to divide this page into 5 parts. How many parts? 5 parts. So 5 பிரிவுகளாக நாங்கள் பிரித்து கொள்கிறோம். இப்படி 5 பிரிவுகளாக நாங்கள் இந்த தாளை பிரித்து கொள்கிறோம். இப்போ இந்த 5 பிரிவுகள்லையும் பாருங்க, முதலாவது இந்த போர்ஷனுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஆர்டிசி. ஆர்டிசின்னு சொன்னால் இப்போ என்னன்னு யோசிப்பீங்க. அதாவது ரைட் டாப் கார்னர், ரைட் டாப் கார்னர், வலது புற மேல் மூலை.
அதே மாதிரி இங்கே ஒரு போர்ஷன் இருக்குது, இதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் உங்களுக்கு தெரியும், எல்டிசி. எல்டிசின்னு சொன்னால் லெஃப்ட் டாப் கார்னர், இடதுபுற மேல்மூலை. பிறகு இந்த மத்திய பகுதிக்கு வர்றோம், இந்த இடம், இதை வந்து நாங்கள் சொல்லுவோம் சி. சின்னு சொன்னால் சென்டர், மத்திய பகுதி, நடுப்பகுதி. பிறகு இங்கே ஒரு போர்ஷன் இருக்கு, இந்த போர்ஷனை நாங்கள் ஆர்பிசின்னு சொல்லுவோம், ரைட் பாட்டம் கார்னர். இங்கே இருக்கு ரைட் பாட்டம் கார்னர். அதுக்கு எதிரே இங்கிட்ட ஒரு பிரதேசம் இருக்கு, அதை நாங்கள் எல்பிசின்னு சொல்லுவோம். எல்பிசின்னு சொன்னால் லெஃப்ட் பாட்டம் கார்னர், மேல்மூலை, கீழ்மூலை, மற்றது நடுப்பகுதி. இப்படி 5 பிரிவுகளாக நாங்கள் இதை பிரிச்சுக்கொள்வோம். இது கோட் அடித்து பிரிக்கிறது இல்லை, மனசுக்குள்ள இப்படி ஒரு ஏரியாவை நாங்கள் வச்சுக்கொள்ளணும். நவ் வி ஆர் கோயிங் டு ரைட். இப்போ ஆர்டிசி இந்த இடத்துல என்ன வருது, இந்த பாக்ஸ் இருக்கு தானே, இதுக்குள்ள என்ன வருது, வாட் இஸ் கோயிங் டு பி ஹியர், இந்த இடத்துல என்ன வரப்போகுது பார்ப்போம். இந்த இடத்துல நம்பர் ஒன் என்னன்னு சொன்னால் சென்டர்ஸ் நேம் அண்ட் அட்ரஸ். நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கு பிள்ளைகள், சரியா? இந்த சென்டர்ஸ் நேம் அட்ரஸ் நீங்கள் யோசிக்கலாம், இங்கிட்ட எழுதுலாம் தானே, கம்ப்யூட்டரில் இருக்கே, வெள்ளைக்காரன் தெரியாமல் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒழுங்குமுறை எழுதுனா பிரச்சனை இல்லை, பீழே போட மாட்டாங்க யாரும். ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ஒன்று இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு தட் ஒன் வி ஹாவ் டு ரைட் தட். இதுக்கு மார்க்ஸ் குறைக்க மாட்டாங்க, இதை கொண்டு விட்டு இங்கே எழுதுனா மார்க்ஸ் குறைக்க மாட்டாங்க. இட் இஸ் நாட், நான் சொல்ல மாட்டேன் இங்கே மார்க்ஸ் குறைப்பாங்கன்னு சொல்லி மார்க்ஸ் குறைக்க மாட்டாங்க. ஆனாலும் நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் இதுக்கு போகணும் தானே, ஸ்டாண்டர்டை நாங்கள் வச்சுக்கொள்ளணும். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், இந்த ஸ்டாண்டர்ட் முறையை பயன்படுத்திக்கொள்ளணும். இந்த 1வது இடத்துல, இந்த இடத்துல ஒரே நேராக சென்டர்ஸ் நேம் அண்ட் அட்ரஸ், அது ஒரே நேராக இருக்கணும். இங்கே வந்து அலைன் பண்ணக்கூடாது, சரியா? சென்டர் அலைன் பண்ணக்கூடாது, ஒரே நேராக எழுதணும். இங்கே தோங்கணும்னு சொன்னால் இங்கே, நாங்கள் இங்கிட்டு தோங்கணும்னு சொன்னால் இங்கே தோங்கணும்னு சொன்னால் இங்கே, அது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கணும், ரைட்? அதுக்கு பிறகு நம்பர் டூ இந்த இடத்துல என்ன வரும்னு சொன்னால் டேட். என்ன வரும்? டேட்டுக்கு பிறகு அதுக்கு டேட்டுக்கு எழுதுன அடுத்த கோட்டில் இந்த பக்கம் நம்பர் த்ரீ என்ன வருதுன்னு சொன்னால் என்ன வரும்? ரிசீவர்ஸ் டெசிக்னேஷன் அண்ட் அட்ரஸ், அவருடைய பதவி, அவருடைய நிலை. 3வது இடத்துல நாங்கள் யாருக்கு எழுதுகிறோமோ அந்த அதிகாரியுடைய பேர் இல்லை, அந்த அதிகாரியுடைய இங்கே இருக்குது, அந்த அதிகாரியுடைய பதவி நிலை, அவர் என்ன நிலையில் இருக்கார், பிரின்சிபல்னா பிரின்சிபல். இப்போ நாங்கள் எழுத போகிற லெட்டரில் யாருக்கு எழுத போகிறோம்? டிரெக்டருக்கு. எந்த டிரெக்டர்? மியூசியத்தில் உள்ள, கொழும்புல உள்ள மியூசியத்தில் உள்ள டிரெக்டருக்கு எழுத போகிறோம். அப்போ எப்படி எழுதுறேன்னு சொல்லி நாங்கள் அடுத்து பார்ப்போம். இப்போ ஃபார்மேட்டில் பார்த்துக்குறோம். அதுக்கு பிறகு இங்கே ஒரு 4வது விஷயம் ஒன்று இருக்குது. அந்த 4வது விஷயம் என்னன்னு சொன்னால் சல்யூட்டேஷன் சொன்னால் விழிப்புங்கிறது கணம், ஐயா, டியர் சார், அந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ these things you must be very careful. சில பேர் டியர் சாரை மேலே எழுதிட்டு இந்த சென்டர்ஸ் ரிசீவர்ஸ் டெசிக்னேஷன் இதுக்கெல்லாம் கீழே எழுதுவாங்க. அப்படி எழுதக்கூடாது. அப்படி எழுதினால் இங்கே ஃபார்மேட்னு சொல்லி மார்க்ஸ் ஒன்று தருவாங்க, அந்த ஒரு மார்க்ஸ் இல்லாமல் போயிடும், சரியா? இந்த 4வது சல்யூட்டேஷனுக்கு பிறகு 5வது இடம் ஒன்று இருக்குது. இது தமிழுக்கும் பொருந்தும், இங்கிலீஷ்க்கும் பொருந்தும் இந்த ஃபார்மேட். 5வது இடத்துல நாங்கள் என்ன எழுதுவோம்னு சொன்னால் டாபிக் ஆஃப் த லெட்டர், அப்படி இல்லைன்னு சொன்னால் சப்ஜெக்ட். இந்த கடிதத்தில் நாங்கள் என்ன விஷயங்களை உள்ளடக்க போகிறோமோ அதனுடைய சாராம்சம், இந்த கடிதம் எது சம்பந்தமானது, வாட் இஸ் த லெட்டர் ரெலவெண்ட் வித். ஸோ யூ ஹாவ் டு ரைட் அ டாபிக் of the letter or the subject of the letter, and then in the center it is the 5th one. இது தான் அந்த சென்டர். நான் ஏன் இந்த மாதிரி ஒரு இது ஒன்று அடித்து காட்டுறேன்னு சொன்னால், அந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று அடித்து காட்டுறேன்னு சொன்னால், இந்த டிஎஸ்ஆருக்கு பிறகு இந்த இடத்துல தோங்கினா தான் கடிதம் அழகாக இருக்கும். கடிதத்தினுடைய இந்த இடம் வந்து மிக முக்கியமான இடம். இங்கே தான் அவ்வளோ விஷயத்தையும் எழுத போகிறோம். திஸ் இஸ் த பிளேஸ் in which we are going to write everything, but we want to tell to the reader. இந்த வாசிப்பவருக்கு என்னத்தை சொல்லணுமோ அது அவ்வளோ விடயத்தை இங்கே நாங்கள் எழுதுவோம். ஸோ தட் இஸ் த
sixth portion. In this one we are going to write the body of the letter. இந்த இடம் கடிதத்தினுடைய உடம்பு பகுதி. So we are going to write the body of the letter in this place. Okay, and then here in the middle of the bottom part in number 7ல நாங்கள் எழுதுறது என்னன்னு சொன்னால் thanking. இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, தேங்க்யூன்னு எழுதினாலே போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. இந்த இடத்துல வேற எதுவும் பெருசு எழுத தேவையில்லை, தேங்க்யூ சொல்லி எழுதினா போதும். எதையாவது வினவி நாங்கள் எழுதினோம்னு சொன்னால், எதையாவது கேட்டு எழுதினால் தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் தென் இன் திஸ் பிளேஸ் ஆர்பிசியில் இந்த இடத்துல நாங்கள் 8வது போர்ஷன் ஒன்று வச்சுருக்கிறோம். அது என்னன்னு சொன்னால் காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ். யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, சின்சியர்லி யுவர்ஸ் இப்படியெல்லாம் எழுதலாம், எப்படியும் எழுதலாம். ஆனால் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லிங்கிறது பொதுவான ஒன்று, எந்த ஃபார்மல் லெட்டருக்கும் எழுதலாம். யூ கேன் யூஸ் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி directly, and the signature there. And number 9 there, what is it? You all know, அது எல்லாருக்கும் தெரியும், 9வது உங்களுடைய signature. So this is the format of a formal letter. The format is of a formal letter. So இந்த விஷயத்தை நாங்கள் மனசில் வச்சுக்கொண்டோன்னு சொன்னால் அடுத்த கடிதம் எழுதுகிற நேரத்தில் எங்களுக்கு very easy. We feel very easy with the letter. Now let's look at the letter, how we are going to write the letter. So here this is the question. I have mentioned the question once again. Sariya. So here date and time, number of the participants, everything is mentioned here. So now we are going to write the letter. So this is the page on which we are going to write. This is the place. Assume that this is the place we are going to write the letter. So while writing, we are going to write the first thing, sender's name, address and the date. Here for an example, the secretary, English Literary Association, இங்கே இருக்கு. Secretary நீங்க தான். So you are the person who are going to write the letter here of what you are serving as the secretary, English Literary Association. Where is the association is? It is in your school. So you can write your name of the school and the address of your school in this place below the English Literary Association. Okay, next you have to write the date. So here, as I mentioned you earlier, everything is written or typed or something, whatever it is arranged in an order. இது ஒரு நேர்த்தியான முறையில் இங்கே பாருங்க, டி துவங்கியிருக்கீங்க, அதே நேர்த்தியில் தான் இங்கே இருக்கு. So be careful because these things இது வந்து attraction. You have to attract the reader. வாசிக்கிறவரை கவரணும். So you must be very careful about this one. And then we are going to move to this place. Here, what is it? The receiver's designation and post. So he is the receiver here. The director, National Museum, Colombo. Here the address is there and the person is there. Okay. So the director, National Museum, Colombo, and the salutation, dear sir or madam. We don't know who the person is. அங்கே இருக்கிற அந்த அதிகாரி வந்து ஆனா பெண்ணான்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ we can mention dear sir or madam இப்படி சொல்லலாம். ஸோ இங்கேயும் பாருங்க, ஒரு நேர்த்தி ஒன்று இருக்கு, ஒரே நேராக இருக்கு. ஸோ இதையும் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். நெக்ஸ்ட் we are going to move to the topic of the letter. நான் ஏற்கனவே சொன்னது போல், அந்த ஃபார்மேட்டில் நாங்கள் பார்த்தது போல், this is the topic. Where are we going and for what we are writing this letter? என்ன கேட்டு நாங்கள் இந்த லெட்டர் எழுதுகிறோம்? Letter requesting permission to visit the National Museum. This is, we have to prepare ourselves. இந்த தலைப்பு வந்து எங்களுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் எழுதிக்கொள்ள வேண்டும். தலைப்பை நாங்கள் தெரிவு செய்கிற நேரத்தில் இங்கே உள்ள சில சொற்கள் இருக்குது, அதுகளை எடுத்து நாங்கள் என்னதுக்காக, இந்த சொல் மட்டும் புதுசாக இருக்குது, ரிக்வெஸ்டிங் பெர்மிஷன். லெட்டர் ரிக்வெஸ்டிங் பெர்மிஷன், அதாவது அனுமதி கோரி கடிதம். என்னத்துக்கான அனுமதி கோரி? நேஷனல் மியூசியத்தை பார்க்க வர்றதுக்கு அனுமதி கோரிய கடிதம். ஸோ தட் இஸ் த டாபிக் we have decided. Right. Now in this portion we are going to arrange the body of the letter. கடிதத்தினுடைய உடம்பு பகுதியை நாங்கள் இந்த இடத்திலே
தெரிவு செய்ய இருக்கிறோம். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் நாங்கள் எப்படி எழுதுறோன்னு பாருங்கள். முதலாவது பந்திலையும் இந்த வாக்கியம் வந்து இங்கே முடிவடையுது. இங்கே தொடங்கிய வாக்கியம் திஸ் அப்படின்னு தொடங்கின வாக்கியம் இட் இஸ் ஃபினிஷிங் இந்த இடத்துல முடிவடையுது. ஸோ திங்க், இந்த அவ்வளோ பெரிய வாக்கியத்தை நாங்கள் எங்கேருந்து எழுதி எடுத்திருக்கிறோம் பாருங்கள். முதலாவது நாங்கள் ஒரு அடித்தளம் எப்படி இடுறோம் இந்த கடிதத்துக்கு. how we are going to make a foundation. We are going to make the foundation from here. This is to bring to your kind notice இல்லாட்டி consideration. இது ஒரு ஆரம்பம், இந்த கடிதத்தினுடைய ஆரம்பம். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். This is to bring to your kind notice or consideration that we, the members of the English Literary Association of the above mentioned institution, have decided to visit the National Museum on the 26th July 2021 at 9 a.m. based on our annual educational tour. Okay, so இது ஒரு பெரிய சென்டென்ஸ் ஒன்று, ஆனால் எல்லாமே ஈஸியான விஷயம். சரியா, எல்லாம் ஈஸியான விஷயம். ஒரு கடிதத்தை எழுதக்குள்ள நாங்கள் இன்னாராகிய நாங்கள் உங்களுடைய அன்பான கவனத்துக்கு கொண்டு வர விரும்புவது என்னவென்றால், அவனு தமிழ் எழுதுவோம் தானே, அதே போன்று தான் இங்கேயும் this is to bring to your kind notice or consideration. then இது ரெண்டில் உண்டு. that we, the members of the English Literary Association of the above mentioned institution, have decided to visit the National Museum on the 26th July 2021 at 9 a.m. based on our annual educational tour. Okay, so these things we have pointed all the things here. இந்த இடத்துல உள்ள விஷயத்தை நாங்கள் போட்டுட்டோம். இப்போ ரெண்டாவது விஷயம், number of the participants. About 50 members of our association are ready to participate in this tour. எத்தனை participants? So how many participants? About 50 போல வர இருக்கிறாங்க. We have planned to see the special collection of old coins and to get some information about them. Now we have come to this portion also. நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கிறோம், அங்கே உள்ள இந்த பழைய நாணய குற்றிகள் தொடர்பாக பார்வையிட்டு அது தொடர்பாக தகவல்களையும் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் paragraph we have completed everything which is to be mentioned in the letter. We have finished. Now we are going to move to the second what you call the paragraph. Second paragraphல பாருங்க, சார் இங்கே சார் மேடம்னு போடலாம், எப்படி அது பிரச்சனை இல்லை. Please be kind enough to grant us permission to visit the National Museum and also provide us the service of a tour guide that day. பாருங்க, சார் ப்ளீஸ் பி கைண்ட் இனஃப் டு கிராண்ட் அஸ், இங்கே தான் பெர்மிஷன் நாங்கள் கேட்குறோம். ஓகே, ஸோ இனஃப் டு கிராண்ட் அஸ் பெர்மிஷன் டு விசிட் த நேஷனல் மியூசியம் அண்ட் ஆல்சோ ப்ரொவைட் அஸ் த சர்வீஸ் ஆஃப் அ டூர் கைட் தட் டே. அன்றைய தினம் ஒரு டூர் கைடோட சர்வீஸ் எங்களுக்கு தாங்க. எல்லாம் கேட்க வேண்டியெல்லாம் கேட்டுட்டோம். அதுக்கு பிறகு இன்னொன்று கேட்க சொல்லியிருக்காங்க, இங்கே விசேஷமாக கேட்க சொல்லியிருக்காங்க. என்னது? ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் லஞ்ச் சாப்பிட்றதுக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ வி ஹவ் மென்ஷன் ஃப்ரம் ஹியர். We too request permission to take photographs and to have our lunch within the museum premises. என்னவா? அந்த மியூசியம் ப்ரமிசஸ்ன்னு சொன்ன அந்த வளாகத்துக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வளாகத்துள்ளே வச்சு சாப்பாடை சாப்பிட்டுக்கொள்கிறதுக்கும் எங்களுக்கு அனுமதி தாங்க அப்படின்னு சொல்லியும் அங்கே எழுதிட்டோம். We assure that we will not harm the nature of your premises. அந்த வளாகத்தினுடைய இயற்கை சூழலை நாங்கள் எந்த விதத்திலும் அதுக்கு கேடு விளைவிக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஒன், இங்கே இன்னொரு ஸ்பெஷலாக நான் போட்டிருக்கேன். என்னன்னு சொன்னால், யுவர் கன்சர்ன் இன் திஸ் ரிகார்ட் வில் பி அ கிரேட் ஃபேவர் ஃபார் அஸ். நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளும் இந்த நிலையை நீங்கள் எங்களுடைய இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது ஒரு ஃபார்மலான லெட்டர் ஒன்றில் ஃபார்மலாக எழுதுறது. இது எழுதணும் கட்டாயம் இல்லை. இப்போ இதில் பிள்ளைகள் நான் ஏற்கனவே சொன்னேன், 100 சொல்லுங்கிறது இங்கே 100 சொல்லுக்கு மேலே இருக்குது, 160 சொல்லுக்கு மேலே இருக்குது. ஏன் நான் 160 சொல்லுக்கு மேலே எழுதி காட்டுறேன்னு சொன்னால், எழுதப்பட வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் எழுதி காட்டணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரியா?
இன்னொரு லெட்டர்லையும் இதே ஆளுக்கு நான் இன்னொரு லெட்டர் எழுதி காட்டுறேன். அது 100 சொற்கள் அன்னளவாக 100 சொற்கள் அண்மித்து வரும் வகையில் அந்த லெட்டர் இருக்கும். சரியா? ரைட். இங்கே பாருங்க, ஹியர் இந்த இடத்துல தேங்க்யூ, தட்ஸ் ஆல். வேறு இன்னும் எழுத தேவையில்லை. 7வது இடம் தேங்க்யூ. 8வது இடம் பாருங்க, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, உங்கள் அன்புள்ள, உங்கள் கீழ்படி ஏதோ ஒன்று நாங்கள் எழுதியாச்சு. அதுக்கு பிறகு உங்களுடைய அந்த சிக்னேச்சருக்கு கீழே அங்கே தான் சிக்னேச்சர் வரும். சிக்னேச்சருக்கு கீழே உங்களுடைய சைன், அதுக்கு கீழே செக்ரட்டரி இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷன். இவ்வளவு தான் அந்த லெட்டர். ரைட்? இந்த லெட்டர் இவ்வளவே தான். ஓகே. ஸோ நாங்கள் அடுத்த கடிதத்துக்கு நாங்கள் போவோம். இந்த லெட்டரை நாங்கள் எப்படி சுருக்கமாக எழுதுறது? The Secretary, English Literary Association, a name and the address of your school, 1st July 2021. The Director, National Museum, Colombo. ஓகே, இது வந்துருச்சு. ரைட். அதுக்கு பிறகு டியர் சார் இல்லாட்டி மேடம். ஓகே, அதுவும் வந்துருச்சு. அதுக்கு பிறகு பாருங்க, லெட்டர் ரிக்வெஸ்டிங் பெர்மிஷன் டு விசிட் த நேஷனல் மியூசியம். தலைப்பு அதே தான், முதல்ல இருந்த தலைப்பே தான். ரைட். இங்கே பாருங்க எவ்வளோ சுருக்கமாக எழுதியிருக்குன்னு சொல்லி, this is to bring to your consideration that we, about 50 members of our school literary association of the above institution, have decided to visit the National Museum on the 26th July 2021 at 9 a.m. to see the special collection of old coins and to get some information. பாருங்க, இது ஒரு பந்தி இல்லை, ஒரு வாக்கியமே பந்தியாக அமைஞ்சிருச்சு. This is to bring to your consideration that we, about 50 members of our English Literary Association of the above institution, have decided to visit the National Museum on the 26th July 2021 at 9 a.m. to see the special collection of old coins and to get some information. Okay, next one நாங்கள் permission கேட்குறோம். Sir, please be kind enough to grant us permission to visit the National Museum and also provide us the service of a tour guide that day. Also, grant us permission to take photographs and to have our lunch within the premises. Okay? Right. So, thanking you. Yours faithfully, and the signature secretary. That's it. Okay? So, நாங்கள் இப்போ பார்த்தோம் 14வது கேள்வியினுடைய முதல் பகுதி, how we can answer the first part in the 14th question of the government exam GCE O level. It means grade 11. This is relevant to grade 10 also. ஸோ 10வது நீங்கள் பழகுனீங்கன்னு சொன்னால் இந்த கடிதம் எழுதுறது மிக மிக இலகுவாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இது அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் பிரயோசனப்படும். அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம்லேயும் இந்த ஃபார்மல் லெட்டர் எழுதுறதுக்கு சொல்லுவாங்க. ஸோ யூ மஸ்ட் பி ready from grade 10 onwards to practice yourself to write a formal letter. So thank you very much for listening, and I think you would have gained a lot in writing formal letter. So in our next class we can have the other part. It means B part of the question number 14. Thank you very much. இது கற்றலுக்கான கட்டற்ற களஞ்சியம் SSF கல்விக்கலை. உடனுக்குடன் பதிவேற்றப்படும் இணையவழி வகுப்புகளில் மேரசூசியை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்